அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி தினத்தந்தியுடைய பொதுக்கெழுத்து பற்றி பார்க்க போகிறோம். டேட் என்னென்னா 25/7/2026ங்க. வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். முதல் கேள்வி 1. டேஷ் கோபிநாத் சிவாஜி படம் பேர் வந்து கோபிநாத்னு முடியணும். சிவாஜி ரஜினி கேஆ விஜயா நடித்த படம். சிவாஜி ரஜினி கேஆ விஜயா சுமத்ராலாம் சேர்ந்து 1978 நடித்த படம் ஜஸ்டிஸ். பதில் என்ன? அதில் ஆக்சுவலாக படத்தில் இப்படி தான் வரும், ஜஸ்டிஸ் கோபிநாத் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, ஒன்று மேலேருந்து கீழே ஜாலேருந்து ஆரம்பிக்கு. வாய் சவுடால், வாயில் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காது. இதுக்கு ஹிண்ட் பார்ப்போம். இடமிருந்து வளம் என்னன்னு பார்ப்போம். ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினாள். வசனமாகும் படம் பராசக்தி. சிவாஜியோடைய லிரிக்ஸ் ஆக்சுவலாக சிவாஜி பேசுவார். கருணாநிதியோடைய லிரிக்ஸு என் தங்கை கல்யாணி ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் உலகத்திற்கே ஓடினாள். 1952 சிவாஜி பேசிட்டார். ஒன்று மேலேருந்து கீழே அது வாய் சவுடால் அப்படிங்கிறத வந்துக்கு வந்துக்கு ஜம்பம் அப்படின்னு சொன்னால் வாய் சவுடால் தேவையில்லாமல் பெருமை பீத்துறது, ஆடம்பரம் இல்லைன்னா ரொம்ப இருக்கமே படம் காமிக்கிறது, வீராப்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, 7 மேலேருந்து கீழே என்ன? சேல ஆன்ஸுக்கு கபடி. கபடி கேமை வந்து வேறு என்னன்னு சொல்லலாம்னா சடுகுடு. பதில் என்ன? சடுகுடு. ஓகே, 11 இடமிருந்து வளம் என்ன? 2ல் முடியுதுங்க. உணவு உண்ணும் பாத்திரம். சாப்பாடு சாப்பிடக்கூடிய பாத்திரத்தை என்னன்னு சொல்லுவோம்? சாப்பாடு தட்டு. ஓகே, 11 மேலேருந்து கீழே என்ன? தேல ஆன்ஸுக்கு பீடபூமி. நம்ம பூமி கீழே இருக்கக்கூடிய பிளேட்ஸ் வச்சு சொல்லக்கூடியது தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இருக்கக்கூடிய பகுதியை. பதில் என்ன? டெக்கன் பிளேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது நம்ம விந்திய மலைக்கும் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை எல்லாமே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு பிளேட் மாதிரி இருக்குது. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா லடாக் பீடபூமின்னு சொல்லுவாங்க. அது இருக்கல ஹைட்டாக உள்ள பீடபூமின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ 15 இடமிருந்து வளம் என்ன? கால ஆன்ஸுக்கு கழிமுக பகுதி. கழிமுக பகுதி அப்படின்னா ஊரில் உள்ள ஏரி நதி குளம் எல்லாமே கடலில் சேர்க்கக்கூடிய பகுதி கழிமுக பகுதின்னு சொல்லுவோம். இதை வந்து டெல்டா பகுதின்னு சொல்லலாம், இல்லைன்னா கயவாய் புதவம் அப்படின்னு சொல்லலாம். கடைசியாக இன்னொரு வேர்டு சொல்கிறேன், காயல். நாங்கள் திருநெல்வேலிக்காரங்க. திருநெல்வேலியில் உள்ள காமபனி தண்ணி வந்து நதி வந்து கடலில் வங்காள விரிகுடாவில் கலக்கக்கூடிய பகுதியை வந்து புன்னை காயல்னு சொல்லுவோம். அந்த காயலுங்க வேடி எதுலேருந்து வந்ததுன்னு பார்த்துக்குவோம். திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்குது புன்னை காயல்கள். 21 வலமிருந்து இடம் என்ன? 5 இணைகளில் ஒன்று. 5 இணைகள், 5 வகையான நிலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இம்மில் முடியுதுன்னா மருதம் தான் வரும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சினா மலை சார்ந்த இடமும், முல்லைனா காடு சார்ந்த இடமும், மருதம்னா வயல் சார்ந்த இடமும், நெய்தல் கடல் சார்ந்த இடமும், பாலை வந்து டிசர்ட் பாலைவனம். ஓகே, 20 மேலேருந்து கீழே என்ன? குடத்தை விட சச்சு வாய் அகலமாக உள்ள பாத்திரம். வாய் மட்டும்தான் அகலமாகும். பார்க்க குடத்தை விட கொஞ்சம் வாய் மட்டும் பெருசாக இருக்கிறது வந்து என்னென்னு சொல்லுவோம்? தவளை. தவளை, அந்த பித்தளை தவளைலாம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதை சொல்கிறாங்க. 25 இடமிருந்து வளம் என்ன? மீன் பறவைகள் பிடிக்க வைப்பது. மீன் இல்லைன்னா பறவைகளை பிடிக்கிறதுக்கு என்ன வைப்போம்னா வலை. ஓகே, ஸோ 16 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? 2வது இடத்து மேக். நள்ளிரவு, மிட் நைட். சாமத்தில் வாய் அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு, ராமராஜன் பாட்டு. சாமம்னா நள்ளிரவு. சாமந்தி பூ தாயன்னு சொல்லுவார் அவர், கரகட்டக்காரனில் அவர். ஓகே, 16 இடமிருந்து வளம் என்ன? மரம் இல்லைன்னா பொருட்களை எரிந்த பின் மிஞ்சுவது. எந்த பொருளை எரித்தாலும் கடைசியாக மிஞ்சுவது சாம்பல் மட்டுமே. பஸ்மம்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஆஷ்.
17 மேலேருந்து கீழே என்ன. பொற்கோவில் உள்ள மாநிலம். பொற்கோவில் அப்படின்னா கோல்டன் டெம்பிள், அமிர்தசரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா பஞ்சாப். சீக்கியர்களின் புனித ஸ்தலமாக சொல்லக்கூடிய 23 வலமிருந்து இடம் என்ன. வண்ணம் கலர்ஸ் சால ஆஞ்சுக்கு இம்மில் முடிஞ்சிச்சுக்கு சாயம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்க. 10 வலமிருந்து இடம் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னால் மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். அருவிகளுக்கு பஞ்சமே இல்லையாங்க. எங்கன்னா நம்ம குற்றாலம் தான் சொல்கிறாங்க. குற்றாலம் வந்து குளிக்கிங்கன்னா என்னென்ன ஃபால்ஸ்லாம் இருக்குன்னா பழைய குற்றாலம், புது குற்றாலம். செண்பகதேவி குளிக்க விட மாட்டாங்க மலைக்கு மேலே, மெயின் ஃபால்ஸுக்கு மேலே. அதுக்கு மேலே செண்பகதேவிக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தேனருவி. அந்த ரெண்டுமே குளிக்க விட மாட்டாங்க, செண்பகதேவியும் தேனருவியும். புலி அருவின்னு ஒன்று இருக்குது புது குற்றாலத்துக்கும் பழைய குற்றாலத்துக்கும் இடையில். அதுக்கப்புறம் சிச் அருவின்னு ஒன்று இருக்குது மெயின் ஃபால்ஸ்லேருந்து 5 ஃபால்ஸ் போகக்கூடிய வழியில் லெஃப்டில். அதுக்கு அடுத்து 5 அருவி இருக்குது. ஓகே. 13 இடம் வந்து வளமேல. பெரிய மீன், பெரிய மீனை வந்து இங்கே என்னென்னு சொல்லலாம்னா ட்ரா இருக்கனால ஷார்க் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. 14 மேலேருந்து கீழே என்ன. 14 மேலேருந்து கீழே அதிக ஆசை. இதுக்கு ஹிண்ட் வேணுங்க. ஸோ 14 இடமிருந்து வல்லம் என்னன்னு பார்ப்போம். முதல்ல பிற உயிரினத்துக்கு இல்லாதது. பிற உயிரினத்துக்கு இல்லாதது, இதுக்கும் ஹிண்ட் வேணுங்க. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம், 5 மேலேருந்து கீழே என்னன்னு பார்த்துட்டு வரோம். மோகன் பூர்ணிமா ஜெயாம் நடித்த படம். மோகன் பூர்ணிமா நடித்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி. ஆல்ரெடி தீ இருக்குது, விதி. ஓகே. 5 இடமிருந்து வலம் என்ன. பிடித்தால் வழுக்கி ஓடும் மீன். பிடிச்சா வழுக்கிட்டு ஓடக்கூடிய மீன், பார்க்க பாம்பு மாதிரியே இருக்கும். அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா விலாங்கு மீன் அப்படின்னு சொல்லுவோம். பதில் என்ன, விலாங்கு மீன். ஓகே. 2 மேலேருந்து கீழே என்ன. 2வது இடத்து இங்கு இருக்குது. மார்கழி திங்கள் அல்லவா. ஆக்சுவலாக அது ஆண்டாள் லிரிக்ஸு, படத்துலேயும் வந்துச்சு, ஆனால் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி. இது என்ன படத்தில் வந்ததுன்னா சங்கமம் அப்படிங்கிற படத்தில். சங்கமம். ஓகே. ஸோ சங்கமங்கிற படத்தில் வந்துச்சு 1999. 9 இடமிருந்து வல்லம் என்ன. மனது. மனது அப்படின்னா உள்ளம். இதை வந்து பேச்சு வழக்கில் உள்ள சொல்லு. உள்ளம். என் மனசு என்ன பாடுபடுது தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மனசுன்னு எழுதியிருக்கேன். இது தப்பாக இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். ஓகே. 3 இடம் வந்து வலம் என்னன்னு பார்த்துவோம். பெருந்தவம், ரொம்ப பெரிய தவம் அப்படின்னு சொன்னால் மாதவம் அப்படின்னு சொல்லலாம். பெண்களாய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் அம்மா அப்படின்னு சொன்னால் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஓகே. மாதவம்னா பெரிய தவம். ஓகே. 8 இடமிருந்து வலம் என்ன. மணப்பெண்ணுக்கு அச்சாரம் கொடுத்தல். பொண்ணு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, அந்த இதை விஷயத்த வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க, அச்சாரங்கிறதுக்கு பரிசம் போடுதல். இந்த பையனுக்கு இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி. ஓகே. ஸோ 8 மேலேருந்து கீழே பசுன்னு ஆரம்பிக்கு. கேள்வி என்னன்னு பார்ப்போமா. பச்சை மரம். அதுக்காண்டி பச்சை கலரில் இருக்காது, பசு மரம், அதாவது க்ரீன், பசுமையாக இருக்கக்கூடிய மரம். ஓகேங்களா. பசு மரம் அல்லனா பச்சை மரம்னு நம்ம சொல்லலாம். ஓகே. 12 மேலேருந்து கீழே என்ன. அழகுயில் பூத்தவளை. இது வந்து விஜய் பாட்டு மாதிரியே இருக்குது. விஜய் ஜோதிகா அப்படின்னு திருமலை படத்தில் வரக்கூடியது அழகுயில் பூத்தவளை. இதோட பாடலாசிரியர் யாருன்னு கேட்காங்க. பாடலாசிரியர் அறிவு மதின்னு நினைக்காது. கரெக்டாக இருக்குது, அறிவு மதி. ஓகே. ஸோ இப்போ பாருங்க 14 இடமிருந்து வலம் என்னன்னா பிற உயிரினங்களுக்கு இல்லாதது. நம்மகிட்ட வந்து மற்ற உயிரினங்களுக்கு இல்லாதது அப்படின்னு கேட்டால் பகுத்தறிவு, அதாவது 6th சென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே இம்முக்கு ட்ரீ இருக்கிறனால அறிவுன்னு எழுதிக்கலாம். ஸோ 6ஆம் அறிவு அப்படின்னு சொல்லலாம், 6th சென்ஸ். ஓகே.
அப்போ மேலேருந்து கீழே என்னென்னா 14 மேலேருந்து கீழே அதிக ஆசை. உன்னை பார்க்க ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறேன். ஆவல், அதிக ஆசை. ஓகே. 19 இடமிருந்து வலம் என்ன? வீடு. வீடை வந்து குடில், குடிசை, மனை, இல்லம். நான் இங்கே மனைன்னு எழுதியிருக்கேன். 22 இடமிருந்து வலம் என்ன? கீழே முடியுது. உலையை ஊதி நெருப்பை கூட்டுவது. அடுப்பை விறகடுப்பை ஊதி எரிய வைக்கிறதுக்கு வந்து என்னென்னா தி. இதை வந்து குடல் மாதிரி இருக்கும். நம்ம ஊதுவோம், கூட்டவும் யூஸ் பண்ணுவோம். ஸ்டீலில் தான் இருக்கும். 18 மேலேருந்து கீழே. நூலின் மூலப்பொருள். நூல் தயாரிக்கக்கூடிய மூலப்பொருள். புக்கு கிடையாது, ஓகேங்களா? மூலப்பொருள் என்னென்னா பருத்தி. பருத்தியிலிருந்து தான் நூல் வருகிறது. ஓகே. 26 இடமிருந்து வலம் என்ன? அஸ்வம். சான்ஸ்கிரிட்டில் அஸ்வா அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னென்னா குதிரை. புறவின்னு நம்ம சொல்லுவாங்க, அதே குதிரை தான் சொல்லுவாங்க. அஸ்வமேத யாகம்லாம் சொல்லுவாங்கள்ல. ஓகே. 24 மேலேருந்து கீழே. கேள்வி, கொஸ்டின். கொஸ்டினை வந்து என்னென்னு சொல்லலாம்? வினா அப்படின்னு சொல்லலாம். வினா விடை அப்படின்னா கொஸ்டின் ஆன்சர்ஸ் நம்ம சொல்லலாம். இதான் இன்றைய பதில்கள். தப்பாக இதை மென்ஷன் பண்ணி இல்லை சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. வார்த்தை விளையாட்டை பார்க்கலாம். படை, பரி, அணி, அடை, உடை. சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் நிறைய ஆன்சர்ஸ் கண்டுபிடிங்க. அது போக கண்டுபிடிங்கிற வித்தியாசத்துக்கு வீடியோஸ்க்கு நான் அப்படியே ஹோல்டிங் பண்ணுறேன். பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வித்தியாசங்களை கண்டுபிடிங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. நன்றிங்க.